செல்லூர் ராஜு சரி, ரொம்ப கரெக்டாக சொல்லி கொடுத்துருங்கப்பா. ஏதாச்சும் கூட்டுருவாங்க, அது நம்மளை உடனே அங்கே இருக்கு கூட்டுருவேன். ஏப்பா நான் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ ஏப்பா அப்படி போய் செய்யற சொல்ல மாட்டார், இருந்தாலும் சொல்லுவேன். என்ன தலைவர்களே, எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்றேன், தலைமையில வேலை இருக்கு. தேர்தல் நேரம் எங்க ஆட்கள் பூரா வெயில்ல உட்கார்ந்து இருக்காங்க. இன்றைக்கு மதுரை மேற்கு தொகுதியில் மேற்கு 1ஆம் பகுதி கழகத்தில் 82, 83 வார்டுகளில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திலிருந்தும் திமுகவிலிருந்தும் ஏறத்தாழ 100 பேர் வந்து இணைகிறாங்க. ஏற்கனவே அந்த பகுதியில் 1ஆம் பகுதி மேற்கு 1ஆம் பகுதியில் 50 பேர் கழகத்தில் இணைந்திருக்கிறாங்க. அதை நாங்கள் வந்து ஊடகங்களில் காமிக்கல, யூடியூப்பு இதில் மட்டும் போட்டோம், எங்கள் இதில் போட்டோம். இப்போ இன்றைக்கி அதனுடைய இளைஞரணி பகுதி இளைஞரணி செயலாளராக இளைஞரணி அமைப்பாளர், திமுகவுடைய இளைஞரணி அமைப்பாளர் உள்பட டிவிகேயிலிருந்து பொறுப்பாளர்கள் வர்றாங்க. அதுக்காக இணைப்பு நிகழ்ச்சி நடக்கிறது, கல ஆலோசனை கூட்டம் நடக்குது. சொல்லுங்கள் தம்பி, இதுக்காக தான் இந்த கூட்டம். உண்மையில் உங்களாம் வர சொன்னது அந்த மாற்றுக் கட்சியிலிருந்து இன்றைக்கி அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்று இன்றைக்கி அலை அலையாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. மதுரை மேற்கு தொகுதியில் பல்வேறு பகுதியில் பறவையில் ஏற்கனவே இணைஞ்சாங்க, கோவில் பாப்பாக்குடியில் இணைஞ்சாங்க, பெத்தானியாபுரம், இப்படி எல்லா பரவலாக எல்லா பகுதியிலும். அதே மாதிரி இன்றைக்கி சாயங்காலம் வந்து பழங்கானத்தத்தில் 72வது வார்டில் இணைகிறாங்க. இப்படி பல பகுதியில் கட்சியில் இணைந்து கொண்டு இருக்கிறாங்க. இது என்ன இதை காமிக்கிறதுனா, அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளப்போகிறது, எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலரப் போகிறது, இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வெல்லப் போகிறது என்பதற்கு ஒரு முன்னோட்டமாக இது அமைகிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நாங்கள் வந்து யாரையும் கூப்பிடல, எங்கள் பொதுச் செயலாளரே சொல்லிட்டார், யாரு கூடையும் எந்த நேரத்திலும் நாங்கள் யாரு கூடையும் தொடர்பு கொள்ளவில்லை. இது பத்திரிகைகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் இது வந்து புனையப்பட்ட ஒரு ஊடகம் செய்தி தான், ஊடக செய்தி. எனவே எந்த காலத்திலையும் கிடையாது. தேவையில்லாத இதை போட்டு அப்போ தொண்டர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை, இந்த கட்சியெல்லாம் சேரணும்னு நினச்சாங்களே, சேரலையே அப்படின்னு நினைக்கணுன்றதுக்காக திமுக திட்டமிட்டு அதிமுகவுடைய செல்வாக்கை, அதுவும் எடப்பாடி அவருடைய செல்வாக்கை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நினச்சது தான் அந்த செய்தி. எனவே எந்த காலத்திலையும் நானாக ஏதோ யாருமே நாங்கள் சொன்னது, எங்கள் தலைவர்களே யாருமே சொன்னது கிடையாது. வேற சொல்லுங்க, அவ்வளோதானே. ஏங்க நான் ஏற்கனவே செல்லாத நோட்டுன்னு சொல்லிட்டேன், நீங்கள் அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது. வேற எது ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி திமுக தலைவர் எதுவும் பேசினாரா? இப்போ அங்கே தாங்க வெட்டு குத்துலாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே என்ன மன கசப்போட திமுகவுடைய கூட்டணியில் கசப்போடு தான் இப்போ எல்லாரும் கூட்டணி இதில் இருக்காங்க. யாரும் மன மகிழ்ச்சியோடு இல்லை. கேட்ட தொகுதி கிடைக்கல, அது குறைக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, அங்கே பயணிக்கிறவங்க மத்தியில் இருக்க தொண்டர்களும் சோர்வோடு ஆகிவிட்டாங்க இன்னைக்கு. அதனால் அந்த கூட்டணியில் தான் சலசலப்பு, எங்கள் கூட்டணியில் சலசலப்பு இல்லை. எங்கள் பொதுச் செயலர் தெளிவுபடுத்திட்டார். எனவே அதை பற்றி நீங்கள் எந்த இதுவும் கவலையே பட வேண்டாம். ஊடகங்கள் எங்களுக்கான பணியை நாங்கள் தொண்டர்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் தொண்டர்களும் மக்களை சந்தித்து கொண்டிருக்காங்க. மக்கள் ஏகோபித்த வரவேற்பு கொடுக்குறாங்க எங்களுக்கு. அதனால் வெளில போவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எப்படிங்க வருவாங்க? இங்கே எங்கெங்க நாங்கள் எதிர்கட்சி, நாங்கள் என்னங்க செய்ய முடியும்?
அவங்க எதிர்பார்க்க நாங்கள் இங்கிட்ட வர்றது என்னத்தை கொடுக்க முடியும்? உழைப்பை வேணால் நாங்கள் கொடுப்போம், எங்கள் செல்வாக்கை பயன்படுத்தலாம், இவ்வளோதான் எங்கள்கிட்ட. வேறு எதிர்பார்க்குறது கிடைக்காது. அதனால தான் எங்கள் பொதுச்செயலாளர் யார்கிட்டையும் பேசலாம். அவங்கள வந்து கூப்பிடணும், திமுகவுடைய கூட்டணியை குறைக்கணும், வைக்கணும். எங்கள் கூட்டணியே வலுவாக இருக்குது. இப்போ கூட்டமாக போகிறது பெருசு இல்லை, யார் வெளில போகிறாங்கன்றது தான் பெருசு பாருங்க. அதனால் அதையெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் அது வழங்கின பிறகு அதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. சொல்லுங்க. 10 தொகுதியும் அதிமுக வெல்வது உறுதி. அதாங்க இந்த ஆட்சியில் வந்து மிகப்பெரிய குறைபாடு என்னன்னா நிர்வாக குளறுபாடு தான். நிர்வாக எந்த அதிகாரியும் சரியாக அவன் வந்து எதிர்காலத்தை நோக்கி மக்களுக்கு என்ன செய்யணும், எந்த காலத்தில் எந்த பணியை செய்யணுன்றதெல்லாம் இல்லை. திறந்து விட்டால் தண்ணியை திறந்து விட்டுறாங்க. அங்கே காலத்துலேயும் இதே மாதிரி பற்றாக்குறை வந்துச்சு, சித்திரத்தில் வந்துச்சு. அதை சொன்னால் ஓட்டிடுவீங்க, நீங்கள் இனி ஓட்ட போவீங்க. இதே மாதிரி மிகப்பெரிய வறட்சி 17, 18 மிகப்பெரிய வறட்சி. அண்ணன் பொதுச் செயலாளர் முதலமைச்சர் ஆனவுடனே மதுரை மாவட்டமே பூரா வறட்சி பூமியாகி வறட்சியினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கெல்லாம் எங்கள் அண்ணன் இழப்பீடு கொடுத்தார். இழப்பீடு கொடுத்து சென்னையினுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு வேலூர்லேருந்து தண்ணி லாரியில் ட்ரெயினில் கொண்டு வந்து கொடுத்தாங்க சென்னைக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்துச்சு. அதே மாதிரி மதுரைக்கும் வெயில் தாக்கத்தின் காரணமாக தண்ணி பற்றாக்குறை இருந்துச்சு. அதனால தான் அந்த தெருமக்குள் போய் கொண்டு போனோம். அது அதிகாரியை சொன்னாங்க. அன்றைக்கி இருந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்றைக்கி இருந்த முதன்மை பெரியார் சொன்னதன் அடிப்படையில் நாங்கள் போய் பார்த்தோம், அதை வச்சு ஓட்டணும். ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட இல்லை. மழை நல்லா பேஞ்சிருக்கு, பருவமழை. இந்த ஆட்சியில் எங்கள் காலத்தில் வறட்சி ஏற்பட்டது, புயல் ஏற்பட்டது, மிகப்பெரிய வறட்சி இதெல்லாம் ஏற்பட்டது. சொல்ல முடியாத கொரோனா, கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்காத சூழ்நிலை. உலகத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்திலேயே வல்லரசு என்ற நாட்டிலேயே தற்கொலை பண்ணி கொண்டாங்க. 2வது மாடியிலிருந்து தனக்கு கொரோனா வந்துருச்சுன்னு தற்கொலை பண்ணி கொண்ட வீடியோ காட்சியெல்லாம் பதற வைத்தது. எல்லார் வீட்லேயும் பார்த்தா வீடுகளில் ஒரு குழந்தைக்கோ ஒரு பையனுக்கோ வந்துருச்சு, ஒரு வீட்டுக்காரருக்கோ வந்துருச்சுன்னா அதை வந்து அவங்கள தீண்டத்தகாத ஏதோ ஒரு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு தனியாக போட்டு அடைச்சி வச்சுட்டு சாப்பாடு கூட கொடுக்காம தட்டில் தள்ளி விடுற காலம்லாம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் 5 பைசா வருமானம் வராத சூழ்நிலையிலும் பொதுச் செயலாளர் தமிழக மக்களை பாதுகாத்து கொண்டார். முதலமைச்சராக இருந்தால் அண்ணன் எடப்பாடியார் தான் உயிரை பணைய வைத்து 32 மாவட்டங்களுக்கு அந்த தொற்று காலத்திலும் கொரோனா பற்று காலத்தில் மிகப்பெரிய தீவிரமாக இருக்கிற நேரத்தில் ஒவ்வொரு மாவட்டமாக பயணித்து அந்த அதிகாரிகள், அங்கே இருக்கிற சமூக ஆர்வலர்கள், அங்கே இருக்க விவசாயிகள், அங்கே இருக்க மக்கள் பணியாளர்கள், அங்கே இருக்கிற வியாபாரிகள், அங்கே இருக்கிற மகளிர் குழுக்களை அழைத்து, விவசாயிகள் குழுக்களை அழைத்து என்ன செய்ய வேண்டும் நான் இந்த அரசாங்கம் அப்படின்னு கேட்டார். நிறைய படுக்கை வசதிகளை செஞ்சார். கொரோனாவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்லங்க இதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு அது தடுப்பூசி வந்தோன்னே அது விலை இல்லாமல் கொடுத்ததுனால, எல்லாருக்கும் போடப்பட்டதுனால அது கட்டுப்படுத்தப்பட்டது. உலக சுகாதார மையமே பாராட்டியது தமிழ்நாட்டுடைய இந்த கொரோனா கட்டுப்படுத்துவதில் முன்னுதாரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு தூரம் சிறப்பாக முதலமைச்சர் செயல்படுறாருன்றதை, நிர்வாகம் எப்படி செயல்படுறது என்பதை பாரத பிரதமரே பாராட்டினார். ஏன்னா வீடியோ கான்ஃபரன்ஸில் தான் எல்லாருடையும் பேசணும். அந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் இந்தியாவில் இருக்க அத்தனை மாநிலங்களுக்கும் பேசும்போது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய நிர்வாகம் எவ்வளவு சிறப்பாக இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தியிருக்காங்கன்றதை பாருங்கள், அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி பெருமை வேறு யாருக்கும் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் எல்லாருக்கும் விலையில்லா அரிசி, விலையில்லா சமையல் பொருள் அத்தனையும் கொடுத்து 2000 ரூபா, 1000 2000 ரூபா குடும்பத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு வருமானம் இல்லை, வேலை இல்லை, எங்கேயும் பூரா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காய்கறி கடையெல்லாம் நாங்கள் கூட்டுறவுத்துறை மூலமாக, நானே தமிழ்நாடு முழுவதும் நானே கூட்டுறவுத்துறை மூலமாக பல இடங்களில் கூட்டுறவுத்துறை மூலமாக மொபைல் வண்டியில் கொண்டு போய் வீடு வீடு கொண்டு போய் கொடுத்தோம் குறிப்பிட்ட நேரத்தில்.
அதே மாதிரி பலசரக்கு எங்கள் கூட்டுறவு சங்கங்களில் போடப்பட்டு ரேஷன் கடையில் எல்லாருக்குமே சமையல் பொருள் அடங்கிய ரொம்ப விலை குறைவாக 300 ரூபாய்க்கு ஏறத்தாழ 25 பொருட்கள் அடங்கியதை கொடுத்தோம், பொட்டணமாக கொடுத்தோம். அதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப பயன்பாடாக இருந்துச்சு. ஏன்னா கடையெல்லாம் பலசர கடையெல்லாம் திறக்கலை. அப்படிப்பட்ட அதாசான சூழ்நிலையிலும் பொருளாதாரத்தை 5 பைசா வருமானம் அரசாங்கத்துக்கு வராத சூழ்நிலையிலும் சிறப்பாக நிர்வாகம் பண்ணதான் எடப்பாடி. அதைத்தான் இன்னைக்கு மக்கள் போகிற இடங்கள்லாம் என்கிட்ட சொல்கிறாங்க, அப்படி எடப்பாடியார் நல்லவரப்பா, நல்ல நிர்வாக திறம் படைத்தவர். இன்னைக்கு பாருங்க, எங்களால் சமாளிக்க முடியல, எங்கள் குழந்தைகள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை நடமாட்டம் அதிகமாகிருச்சு, குழந்தைகளை சிரித்த மாணிக்கு போகிற பிள்ளைகளை சாயங்காலம் சிரித்த மாணிக்கு வருமா அப்படின்னு பயமாக இருக்குது. கல்லூரிக்கு போகிற பிள்ளையை அனுப்பிச்சி விடும்போது அது முறையாக வந்துடுமா அப்படின்னு பயப்படுற அளவுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு குடும்ப தலைவனும் அச்சப்படுறாங்க. அதனால தான் ஒத்து பார்க்குறாங்க மக்கள். வேற ஒன்றும் இல்லை, அலங்காரமாக அப்படியெல்லாம் பேசுகிறவரில் எங்கள் பொதுச் செயலாளர் நல்ல நிர்வாகமாக நிதர்சனமான உண்மையை பேசுகிறாரு. அதனால தான் அதிமுகவுக்கு செல்வாக்கு கூடியிருக்கு. 5 முனை போட்டி உருவாயிடுச்சு சார் தமிழ்நாடு எலெக்ஷன்ல. சசிகலா ராமதாஸ் கூட்டணியோட சேர்த்து எத்தனை போட்டி வந்தாலும் சரிங்க, நாங்கள் சொல்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியா திமுக கூட்டணியா? இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு வாக்களித்தால் அரசாங்கம் எப்படி 5 வருஷத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத அவங்களே மக்களே உணர்ந்துட்டாங்க. இன்னைக்கு இப்போ சொன்னீங்களே இந்த வறட்சியே இல்லாத, அதுக்கு தான் சொல்கிறேன். கஜா புயல் வந்தது, நீரா புயல் வந்தது, அத்தனை புயலையும் சமாளித்தார் எங்கள் பொதுச் செயலாளர். அவ்வளோ பேருக்கு இழப்பீடு. 1 லட்சம் மின்கம்பங்கள் அந்த கஜா புயலில் 1 லட்சம் மின்கம்பங்கள் சாஞ்சு போச்சுங்க, ஒடிஞ்சு போச்சு காற்று புயலில், அத்தனையும் நிவாரணி பண்ணார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாகூர் தர்காவில், நாகூர் தர்காயா, நாகூர் தர்கா இஸ்லாமியர் அது வழிபாடு பண்ணுற நாகூர் தர்காவில் அலை அடித்து அந்த புயல் அடித்து பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுச்சுவரே சாஞ்சிருச்சு. எங்கள் அண்ணன் பொதுச்செயலாளர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்தது, உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அதுக்கு நிதி ஒதுக்கி உடனடியாக கட்டுவதற்கு நடவடிக்கை எடுத்தார். இது மாதிரி சிறப்பான நடவடிக்கை. அதே மாதிரி போர்க்கால அடிப்படையில் மின்கம்பங்கள்லாம் உடர்த்தி அன்னைக்கு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே நிவாரணம் கொண்டு போய் அரசாங்கம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பொதுநல தொண்டும் கட்சிக்காரங்களும் கொடுக்கணுன்றாரு. நாங்களாம் பார்த்தீங்கன்னா லாரியாக கொண்டு போய் எங்களுக்கு மதுரை மக்கள் கொடுத்தாங்க, கொண்டு போய் கொடுத்தோம். அது மாதிரி கட்டுப்பட. ஆனால் இவங்க நாங்களும் கொரோனாவை அடக்கணும் இதான் சொல்கிறது. நானும் தான் வீரன்னு சொல்லலாம். கொரோனா எந்த காலத்தில் ரொம்ப இதாக இருந்துச்சோ, ஆனால் திராவிட முன்னேற்ற கழக காலத்தில் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. தடுப்பு ஊசியெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. நாங்கள் எல்லா அடிப்படை தேவையெல்லாம் நிறைவேற்றிட்டோம். யாருக்கு கொரோனா, ஒவ்வொரு மாவட்டத்தில் எத்தனை படுக்கை வசதி வேணும், அது ஆக்சிஜன் எவ்வளோ வேணும், ஆக்சிஜன் சிலிண்டர் போதுமான அளவுக்கு இறக்குமதி பண்ணி ஊசி எல்லாம் வச்சு இதெல்லாம் பண்ணி நாங்கள் எல்லாமே கட்டமைப்பு வச்சுருந்தோம். இவங்க கொரோனா கடைசி காலத்தில் கொரோனா கட்டுப்படுத்தணும், நாங்களும் தான் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான். ஆக நான் என்ன சொல்கிறேன், ஒரு நிர்வாக திறமை இருந்தால் அது சிறப்பாக இருக்கும். இப்போ நிர்வாக திறமையின் குறைபாடு தான். இப்போ வைகை ஆற்றில் தண்ணி இந்த வைகை அணையில் தண்ணி குறைவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு எப்படின்னு தெரியல, எத்தனை அடி இருக்குன்னு தெரியல. அதனால் அது இதுக்கு முழுக்க அது ஏதாச்சும் இந்த குடிநீர் பற்றாக்குறை வந்துச்சுன்னா இந்த தமிழக அரசு திமுக அரசு தோல்வி விட்டுறது, நிர்வாகம் தோல்வி விட்டுறது என்பதுதான் அதோட நிதர்சனமான உண்மை. ஏங்க என்னங்க நீங்கள் யாரும் சொல்கிறாங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. வேற யார் இருக்காங்களா? எனக்கு என்ன இல்லை, அதிமுக இல்லைங்க. ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் நான் மட்டும் இல்லை, அண்ணன் ராஜன் செலாப்பா, அன்புக்குரிய நம்ம உதயகுமார் தம்பி, எங்களுடைய பெரிய பிளான் என்ற செல்வம், நாங்கள் மக்களோடு மக்களாக இருக்கிறோம். அவங்களுக்கான திட்டங்களை நாங்கள் 15 வருஷமாக மேற்கு தொகுதியில் நிறைவேற்றிருக்கேன். ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி அந்த தொகுதியில் தேவைகளை நிறைவேற்றுங்க. இன்றைக்கி மேலாக இப்போ நிரந்தரமாக பொதுவாக பெண்கள் மஞ்சள் பூசி என்ன சொல்கிறீங்க, மஞ்சள் பூசிட்டு போனால் அழகாக இருக்கும். என்ன தம்பி, என்ன மேயர், இயற்கை
மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வச்சு கோயிலுக்கு போவாங்க. முன்னாடிலாம் பெண்கள் மகாலட்சுமி கரெக்டு. அப்பா தான் மேயர் என்னன்னா மகாலட்சுமி சொல்லுவாங்க. பவுடர் பூசிட்டு போனா நேற்று வரைக்கும் எப்படி இருந்தா பாரு, இன்றைக்கி வந்து பவுடர் பூசுகிறாப்போ அப்படின்னு தான் மதுரை மக்கள் மத்தியில். இப்போ மேற்கு தொழில் அவர் அமைச்சர் செயல்பட்டுருக்காரு. நீங்கள் சொல்கிறீங்க இந்த ரோடெல்லாம் இத்தனை வருஷம் எங்கப்பா போனேன், 4.5 வருஷமா அவங்க கேட்குறாங்க. இத்தனை வருஷமா இப்போ மட்டும் ரோடு போட வர்றீங்க, அதுவும் ரோடு இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், கருப்பசாமி வந்திருக்காரா 72 வா தலைவர் சொல்லுங்கள். இதில் வந்து பழைய முருகன் டாக்ஸ் ரோடு பழைய முருகன் டாக்ஸ் பைக்கராவிலங்க இருந்தது. பெரிய ரோடுங்க, மெயின் ரோடு. அந்த மெயின் ரோடு ஏறத்தாழ ஒரு 500 மீட்டர் இருக்குமா? 500 மீட்டர் ரோடுங்க, பெரிய விசாலமான ரோடு. அந்த ரோடு மட்டும் 3 மாதத்தான் 3 மாதம் தான் ஆகுது. 1 வருஷமா? 1 வருஷம் ஆகுது. இப்போவே குண்டும் குழி வெறும் குண்டாகி போச்சு. நீங்கள் போய் கூட அதை போய் எடுங்க. பூராமே இந்த தாரெல்லாம் பேர்ந்து போச்சு. யார் போட்டுற மாதிரி இல்லை, ஏதோ இப்போ தான் கல் மண் அடித்தது மாதிரி இருக்குது. நான் உடனே கார்பரேஷன் சிஇட்ட இப்படி தான் தரமற்ற ரோடுகள் மதுரையில் போடப்படுறது. எல்லா தொகுதியிலும் இது என் தொகுதியில் மேற்கு தொகுதி, அதில் தான் நீங்கள் சொன்னீங்களா ரோடு போடுறாருன்னு. அந்த ரோடு பூரா எப்படி தரமற்ற காரணம் என்னன்னா, சரியான கான்ட்ராக்ட், ஒப்பந்த கான்ட்ராக்ட், முதன்மையான நல்ல அந்த பணியை செய்யக்கூடியவங்க, அந்த நம்பர் 1 கான்ட்ராக்ட் யாரும் வர்றதில்லை. காரணம் கமிஷன், கரப்ஷன். அதனால தான். ஆனால் நம்ம கார்பரேஷன் கமிஷனர் நல்லவங்க தான், அவங்க நல்லவங்க தான். ஆனால் பட் அங்கே நடக்கிறது அதிகாரிகள் அதுக்குள்ளே சுற்றி இருந்துக்கிட்டே யார் யாருக்கு எவ்வளோ கமிஷன் எடான்னு எல்லாம் மேலே வரைக்கும் கீழே இருந்து டாப் டு மேட்டம் வரைக்கும் அவங்களே பார்த்துடுறாங்க. அதனால தான் ரோடெல்லாம் தரம் இல்லாமல் இருக்கிறது காரணம். அதனால் என்ன ரோடு போட்டாலும் மக்கள் மத்தியில் இது ரோடு போட்டதுனால அந்த ரோடும் தரம் இல்லை. இப்போ வந்து போடுறாங்க, இப்போ வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க, இப்போ வந்து அதெல்லாம் கொடுக்குறாரு, அதை பரிசு கொடுக்குறாருன்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் ஒன்றும் தெளிவாக இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரும் ஏமாற்ற முடியாது, நானும் ஏமாற்ற முடியாது. மதுரையில் 4 தொகுதி நாங்கள் போட்டிடுறதெல்லாம் எங்கள் பொதுச் செயலாளர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு பிறகு தான் அதிமுக கூட்டணி 10 தொகுதியிலும் மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதியிலும் வென்றெடுக்கும். ஏன்னா நாங்கள் எல்லாமே 58 கால்வாயெல்லாம் எங்கள் காலத்தில் தான் முறையாக திறந்து விட்டோங்க. இவங்க வேணுண்டே திறந்து அந்த இது கூட கம்மாய் கூட வரல, நாங்களும் திறந்து விட்டோம்னு சொன்னாங்க. 58 கால்வாய் உசிலம்பட்டி தொகுதியில் எல்லாமே நாங்கள் வந்து அடிப்படை தேவை எல்லாமே சரியாக செஞ்சுருந்தோம். இப்போ மதுரையில் பாருங்கள், எங்களுடைய இது தானே இருக்குது அடையாளங்க. என்ன சொல்கிறீங்க? என்னப்பா உண்மையை சொல்லுங்க. இவங்க வந்து மதுரைக்கு மாநகருக்கு ஏதாச்சும் இந்த முதலமைச்சர் இப்போ முதலமைச்சர் கொடுத்து இந்த 2 அமைச்சர் இருக்காங்க, ஏதாவது செஞ்சுருக்காங்களா? நீங்கள் உடனே ஏவி பிரிச்சு ஆவின் பாலம் அவங்க கட்டளையா சார் அப்படிங்க. அதெல்லாம் எங்கள் காலத்தில் எங்கள் அண்ணனே எல்லாமே முடிச்சு வச்சுட்டாரு. பூமி பூஜை போட முடியல. டிபிஆர் எல்லாம் எங்கள் காலத்திலே தயார் பண்ணப்பட்டது. எங்கள் காலத்திலேயே நம்ம இப்போ தேவர் சிலைக்கிட்டலாம் அந்த சமுதாயத்தை கூப்பிட்டு பேசி அதுக்கும் யார் வெடி போடக்கூடாது, அப்போ எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கணும், அன்னைக்கே கலெக்டர் வச்சு பேசியாச்சு. மாவட்ட ஆட்சித்தலைவர் குழு அமைத்து எல்லாமே செஞ்சுருந்தோம். ஒன்று நார்த்து கேட்டு கோபாலகிருஷ்ணன், நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் இது பல முறை சொல்லியிருக்கேன். அந்த வழக்கு நார்த்து கேட்டு உரிமையாளர் பழைய ஜிடெக்ஸு டெய்லர் அவங்க அண்ணன் தான் கோபாலகிருஷ்ணன். அவங்க தான் அந்த இது லாட்ஜ் கட்டினவங்க. அவங்க தான் வழக்கு தொடுத்து அது ஒன்று தான் இருந்துச்சு. மற்ற எல்லாமே நாங்களே முடிச்சிட்டோம். அமெரிக்கன் காலேஜ் பில்டிங், அந்த அமெரிக்கன் காலேஜ் நிர்வாகம், அங்கிட்டு தமிழ் எண்ணெய் பலகாரம், அங்கிட்டு இருக்க கடைகள் எல்லோரும் எது பாதிக்கப்படுதோ எல்லாமே முடிச்சுட்டோம் நாங்கள். சுந்தர் சார் குறிச்சிக்கோங்க நல்லா. அதனால் நாங்கள் தான் மதுரையில் 10 பாலமும் நாங்கள் தான். ஆத்தோரத்தில் இன்றைக்கி போக்குவரத்தில் நீங்களே செல்லுன்னு வர்றீங்க இல்லையா, போக்குவரத்து எவ்வளோ இருந்தாலும் ஆத்தோரத்தில் வருவீங்க. அந்த ரோடெல்லாம் எங்கள் அண்ணன் போட்டது, எடப்பாடியார் காலத்தில் போடப்பட்டது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில். அந்த பணியை நம்ம இன்னும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திலே இன்னும் பாதாள சாக்கடை நிறைவேற்றலை, இன்னும் ரோடு கம்ப்ளீட் பண்ணலை. இந்த ஆட்சியிலங்க 5 வருஷம் ஆச்சுங்க. இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குளறுபடியாக நிறைவேற்றியிருக்காங்க. முதலமைச்சர் ஒரு தவறான தகவலை சொல்லி திறந்து வச்சுட்டாங்க. இன்னும் முறையாக தண்ணி போகலை, நிறையா வீட்டுக்கு வரல தண்ணி, பைப் லைன் போடலை, நிறைய இடத்துல ப்ரெஷர் தாங்காமல் குழா வெடிச்சு போகுது. இது மாதிரிலாம் இருக்குது.
இதெல்லாம் நம்ம அதற்கெல்லாம் பதில் சொல்லணும். தேர்தல் பணியை அவங்க செய்கிறாங்க. தேர்தல் ஏங்க நாங்கள் வந்து இதில் வந்து நாங்கள் வந்து கருத்து சொல்லுவோம். இது தேர்தல் ஆணையத்தை பற்றி அது வந்து அவங்க சில பேர் தவறான வழிகாட்டுதல் சொல்லியிருப்பாங்க, ஃபோன் பண்ணியிருப்பாங்க, அதனால் போயிருப்பாங்க. சில ஆளுங்கட்சியினுடைய தூண்டுதல் அது மாதிரி இருக்கும். ஆளுங்கட்சி சும்மாவே செய்கிறாங்க. அப்பா திமுககாரங்க சும்மாவே ஓட்டுவாங்க. இப்போ வந்துருச்சுன்னா அவங்க ஓட்டாமல் இருப்பாங்களா? அதிகாரி பூரா இப்போ என்ன நினைக்கிறாங்க? திமுக சொல்கிறது. ஏன்னா திமுக முதல்லையே இந்த இதெல்லாம் போட்டாங்க. அதிகாரிகளாம் திமுக சாதகமான அதிகாரிகளாக போட்டிருக்காங்க. நாங்கள் களை எடுத்துகிட்டு வர்றோம், எல்லாம் எழுதிட்டு வர்றோம். நாங்கள் வந்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்து தேர்தல் ஆணையத்துக்கு முறையாக எங்கள் பொதுச் செயலாளர் மூலமாக யாரெல்லாம் மாற்றணும் அப்படின்னு கொடுக்க போகிறோம். நான் மற்றதை பற்றி எதுவும் கேட்குறீங்களா? இப்போ வேறு எதுவும் பேசுகிறேன். சரி வாங்க போயிட்டு வாங்க.